ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 7 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கறி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா கறி தண்ணியை எடுத்து வதக்கி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தனியாக எடுத்து வதக்கியிருக்கேன். குழம்பு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அது மேலே மல்லி இலை தூவி வச்சுருக்கேன். கறியை தண்ணியை எடுத்து வதக்க போகிறேன். சுடன சாதத்தில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வதக்கியும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குழம்புலேருந்து எடுத்த நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மசாலாவில் எதுவும் நான் சேர்க்கல. நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்புலையே 2 கரண்டி குழம்பு இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே மல்லி இலை தூவி கிளறி எடுத்தோம்னா நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு கறியும் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.